அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு. உலகம் அதில் நிலைச்சு இருக்கு. நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல. யாரோ வழி துணைக்கு வந்தா ஏதும் இணையில்ல. உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே. குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல. இளங்காத்து வீசுதே பாடல். ஓகே. ஆமா, இளங்காத்து வீசுனா வீட்ல டீ போட்டு குடிக்கலாம். இப்ப இங்க இணையத்துல இளங்காத்து வீசுது பாட்டு பாடுறீங்களே, இந்த பாடல் வரிகள் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? ஆமா, ஆமா. டீ நல்லா இஞ்சி டீ போட்டு இந்த பாட்ட கேட்டுட்டே குடிங்க இன்னும் நல்லாருக்கும். அது நல்லா இல ஆமா. இந்த பாடல் என்ன அப்டின்னா, ஒரு அந்த படத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். விக்ரமுடைய கேரக்டர் வந்து ரொம்ப எந்த ஒரு படம்? மாதிரி ஆம். டீ இளங்காத்து வீசு டீ குடிக்காம பாட்டு பாடுனா அப்படிதான். பிதாமகன், ஆ. பிதாமகன். ம். இல்ல அது ரொம்ப இம்பாக்ட் அந்த காலத்துல வந்தது. நான் ம். கிளைமாக்ஸ்ல வந்து ரொம்ப அழுத படம். அது ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது பிடிக்காம பார்த்தேன் அந்த படத்த. ம். என்னது இது இப்படி இருக்கு? அந்த கேரக்டரோட இதெல்லாம் நமக்கு பிடிக்கல. என்ன இப்படி இருக்கு? ஒரு மாதிரி அந்த இடத்தெல்லாம் காட்டுறாங்க. ரொம்ப கத்திட்டே இருக்காரு அப்படிலாம் தோணுச்சு. பட் போக, போக, போக கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வித்தியாசமான படம். ம். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த கேரக்டர் நமக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கேரக்டருக்காகவே எழுதின பாட்டு இது. அவர் வந்து ரொம்ப ஐசோலேட்டடா இருப்பாரு விக்ரம். யார் கூடயும் சேராம, அப்படியே ஒரு லைஃப். இதுல வந்து கரெக்ட்டா இருக்கும் பாருங்க. அந்த வரி வந்து அவருக்குன்னே வரும். ஆ ம்ஹ்ம். "அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு தான் மனசு இருக்கு." அதாவது சூர்யாவ வந்து சொல்றாங்க இந்த இடத்துல. ம். சூர்யாவுடைய நட்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவர மாத்தும். மீதி எல்லாருமே இவர பார்த்து ஒதுங்கி ஒதுங்கி ஓடிடுவாங்க. சூர்யா ம்ஹ்ம். மட்டும் ஃபோர்ஸ்ஃபுல்லி இவர்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாரு. ரொம்ப ம்ஹ்ம். நல்லாருக்கும். அதுல தான் வரும். "நேத்து தனிமையில போச்சு யாரும் துணை இல்ல. யாரோ வழித்துணைக்கு வந்தா ஏதும் இணையில." ஒரு எனக்கு இத படிக்கும்போது ஒரு கோட் ஞாபகம் வரும் இங்கிலீஷ்ல. நீங்க எது ரொம்ப முக்கியம்? நம்ம போற பாதையா? இல்ல நம்ம போகக்கூடிய ஆளான்னா, ஆமாமா நம்ம கூட வர துணை முக்கியம். நம்ம ம். யார் கூட நடக்கிறோமோ, அது ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு டிட்டர்மைன் பண்ணுது. அந்த ஜர்னி எவ்ளோ நல்லாருக்கும். ஸோ அது பயணம் இதுல பயணம் முக்கியமா? பயணத்தில் துணை முக்கியமா? ஆமா. அப்படின்றது தான் நீங்க சொன்ன அதோட நம்ம தமிழாக்கம். யாரெல்லாம் துணைக்கு அழைச்சுட்டு போறோங்கிறது தான் முக்கியம். நம்ம எங்க போறோம், போற இடம் கஷ்டமானது, நடக்கிற பாதை கஷ்டமா இருந்தா கூட, கூட நடக்கிறவங்க நல்லா ஜாலியா பேசிட்டு வருவாங்கன்னா, நம்ம நடந்துற முடியும். ஒரு அதான் எனக்கு உதாரணத்துக்கு. தெரிஞ்சு இப்பலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டூர் போனா நம்மள விட்டு போறதுக்கான காரணமே அதுதான் போல இருக்குது. இருக்கலாம். நான் என்னென்ன பண்ணனோ தெரியல. கண்டுக்காம. எந்த ஒரு விடுமுறை தினம் வந்தாலும் யாராவது எங்கெங்கேயோ போறாங்க. Facebookல போடுறாங்க. நம்மள யாரும் கூட்டு போமாட்றானுங்க. இல்ல, இல்ல. அது இல்ல நான் சொல்றேனே, கூப்ட்டாலும் சில நேரத்துல நம்மளும் போறோமான்னு தெரியலையே! ம். அதனால முன்னாடி மாதிரியும் முடியறதில்ல. முன்னாடி மாரி நமக்கு டைம் அலோகேட்டிங்கும் பிரச்சனை. அதனால நீங்கலாமும் பிஸி. ரொம்ப பிஸியான ஆள் நீங்களா? இந்த கவுண்டமணி சொல்லுவான், ஆமா இவரு பெரிய கலெக்டரு. ஒரு நாளைக்கு 40 டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவாரு. இல்ல, இல்ல. சீரியஸா. கம்பேரிட்டிவ்லி அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல, நெறைய வேலை செய்றவங்களுக்கு ஒரு பேர் அஷ்டாவதானி. ஏன் நீங்க அந்த மாரி நெறைய பண்றீங்க தானே! ஆக அது மொத்தம் நல்ல அப்ப விஷயம். கூட்டு போ மாட்டீங்க நீங்களும் போனா. இல்ல, 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 இல்ல. போனா கண்டிப்பா நான் கூட்டு போறேன். எல்லாரும் சரி, சேர்ந்து. சரி. உங்க இப்ப திரும்பி பையன் வேற எங்க ஃப்ரெண்டு. அப்படியா? சரி திரும்ப இதுக்கு வருவோம். அவருடைய அந்த வார்த்தைகள் வந்து நான் எதிர்பார்த்தது சூர்யா அப்படின்ற கோணத்துல நான் சிந்திக்கல. நான் சங்கீதா அவங்களுடைய கோணத்துல நானு சிந்திச்சேன். நீங்க ஓ! சொன்ன அந்த சங்கீதாவோட கோணம் உங்களோடது கோணத்துல கரெக்ட்டு. நான் சிந்தித்தது அந்த கோணம். ஆனா, இல்ல அ கரெக்ட்டு. எழுத்தாளர் பட் யாருமே நீங்க எழுதலாம். பார்வையாளர்கள் நம்ம அத எந்த மாரி நம்ம அத உருவகப்படுத்துறோம்ன்றது தான் முக்கியம். ஆமா, ஆமா, அதுவும் உண்மை. ஆமா. நீங்க சொன்னதும் உண்மைதான். ஏன்னா வழித்துணை என்பது காதலியாகவோ அல்லது துணைவியார் மட்டும் இல்லாம நண்பர்களாகவும் இருக்கலாம். ஆமா. உங்களுக்கு எந்த பக்கத்துலருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியாது. எந்த பக்கத்துலருந்து உங்களுக்கு ஒரு பலம், உங்கள தாங்கி பிடிக்கக்கூடிய வார்த்தைகள் கிடைக்கும்னு தெரியாது. பர்வீன் சுல்தான் அடிக்கடி சொல்லுவாங்க. எந்த மூங்கில் புல்லாங்குழல் ஆவும்னு தெரியாது. யாரோட வார்த்தை நம்ம வாழ்க்கைய பக்குவப்படுத்தும்னு தெரியாது. இதுல வந்து நீங்க சொல்ற மாரி சங்கீதாவோட கேரக்டராவே இருந்தாலும், ஆனா சங்கீதா எப்போ உள்ள வருவாங்கன்னா, சூர்யா வந்து அந்த செவுரு மாதிரி இருக்கிற விக்ரம உடைச்சு உள்ள பெனட்ரேட் பண்ணிடுவாரு. அவர ம், சாஃப்ட்டா ஆக்கிடுவாரு. அதுக்கப்புறம் தான் சங்கீதா உள்ள வருவாங்க. ம். சோ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த சூர்யாவோட வரிகள் இல்ல நீங்க சொன்ன இந்த வார்த்தையே வரியா இருக்குல்ல. கரும்பாறை மனசுல அ கரெக்ட். மயில் இறகு விரிக்குதே அப்படின்ற மாரி ஒரு வரி வரும். ஆமா.
அது சூர்யாவுடைய ரிலேஷன்ஷிப் தான் இவர வந்து பக்குவப்படுத்தி பண்படுத்தும். அதுக்கப்புறம் தான் சங்கீதா வருது. ஸோ ம்ஹ்ம். லைக் இது எப்படி கொண்டு வருவாங்கன்னா, சங்கீதா இல்லாம கூட அவரால இருக்க முடியும். சூர்யாவோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுதுன்ற மாரி தான் வரும். ஸோ ம்ஹ்ம். பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாரி ஆஃப் கோர்ஸ் இதுவும் இவங்களோடதும் வரும். நல்லாருக்கும். ரொம்ப அது லாஸ்ட்ல அந்த கிளைமாக்ஸ் சீன்லாம் ஐயோ! பயங்கரமா அழுதுருக்கேன் நானு. டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் அது. ம்ஹ்ம். எடுத்துக்கவே முடியல. அது ஒரு பயங்கரமா இருக்கும். அப்பலாம் வந்து இவ்ளோ வயலன்ஸ் இருக்காதுல்ல படத்துல வேற. ஸோ எடுத்துக்க முடியாது. அது ரொம்ப நீங்க நல்லாருக்கும். சொல்றது கிளைமாக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி. ஆமா. அந்த கொலை பண்ற சீன்ல சூர்யாவ கொன்னுடுவாங்க. ஆமா. சூர்யாவுடைய இறப்பு அது கிளைமாக்ஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி வரும். ஆமா. ஏன்னா கிளைமாக்ஸ் காட்சி என்பது பழிவாங்கும் காட்சி தான் கிளைமாக்ஸ் ஆமா. காட்சி. கரெக்ட், கரெக்ட். ம். அது அவரு ரொம்ப அத சித்தரிச்சிருக்கிற விதம் வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா பாலா கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம். பாலா தானே டைரக்டர்? ஆமா. ஆமா. அவர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, 2 எக்ஸ்ட்ரீமுமே நல்லா வரும். ஏன்னா, சில டைரக்டர்ஸ்க்கு வந்து பாசம் ரொம்ப நல்லா காட்டுவாங்க, அன்பு காட்டுவாங்க. பட் வயலன்ஸ் வராது. பட் இவரு வந்து 2மே எக்ஸ்ட்ரீம் பயங்கரமா காட்டுவார். ஸோ ம்ஹ்ம். ரொம்ப நல்ல டைரக்ஷன், பியூட்டிஃபுல் மூவி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பாட்டு வந்து அப்படியே அந்த படத்த சொல்ற மாதிரி இருக்கும். ம்ஹ்ம். ஏன்னா ஸோ நேத்து தனிமையில போச்சு யாரும் துணை இல்ல அப்படின்ற அந்த அந்த வரியும், அந்த பாடல்ல வர வரி, ஆ இவருக்கு வந்து உறவுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. சூர்யா இறந்துட்டாரு அது வேற விஷயம். இவருக்கு சங்கீதா என்ற உறவு கிடைச்சா கூட, ஆனா திரும்ப தனிமைக்கு தான் போறாரு. ஆமா, கரெக்ட். அதுதான் நான் சொல்றேன் இல்லையா? இது வந்து இட்ஸ் நாட் அபௌட் இது லவ்வா, இது கேர்ள், பாய் இந்த ரிலேஷன்லாம் இல்லாம, யாரு உங்களோட அடிப்படை, உங்க பேஸ் உங்க யார் சோல் யார் புரிஞ்சுக்கிறா? அதுதான் விஷயம். ம். சூர்யா வந்து லிட்டரலி அ பாலைவனமா இருந்த விக்ரம் கிட்ட வந்து ஃபுல்லும் சீட் போட்டு ஃபுல்லா வளர்த்துருவாரு. கார்டன் ஆக்கிடுவாரு. ம். சங்கீதா ஜஸ்ட் கார்டனுக்குள்ள என்டர் ஆயி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அவ்வளோதான். ஸோ ம்ஹ்ம். யாரு வந்து அந்த இம்பாக்ட் நமக்குள்ள கொண்டு வராங்களோ, அவங்க கூட நம்ம ரொம்ப அட்டாச் ஆயிடுவோம். அந்த ம்ஹ்ம். விஷயத்துல சூர்யா தான் இதுல வந்து எனக்கு ரொம்ப அ அந்த கரெக்ட்டா அவரு எப்படின்னா நம்புவாரு விக்ரம. மீதி பேர்லாம் அவங்கள பார்த்தாலே இவருக்கும் எல்லாமே பண்ணா கூட, இவரு நம்பி அவரு பக்கத்துல போயிட்டு எல்லாமே பண்ணும். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, அது ம். சூர்யா கிட்ட தான் இருக்கு. ஆமாமா. இந்த நல்ல கேரக்டர். நல்ல இது. ஆனா நீங்க இயக்குனர் பத்தி சொல்லும்போது, பொதுவான ஒரு கருத்து என்ன வரும்னா, பாலா அவர்களுடைய படத்தோட முடிவு ரொம்ப ஹார்ஷா இருக்கும். அல்லது ஓரளவுக்கு ஹை வயலன்ஸா இருக்கும். பாசிட்டிவ் எண்டிங்ன்றது கொஞ்சம் குறைச்சலா இருக்குமோ! அப்டின்ற ஒரு எண்ணம் எண்ணம் இருக்கும். ஏன்னா, அவருடைய படங்கள்ல பெரும்பாலும் கடைசில நல்லவங்க ஜெயிலுக்கு போவாங்க. இல்ல நல்லவங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆமா. இழப்பு வரும். அவங்க அத பழி வாங்குனா கூட, அது ஒரு பழி வாங்கல் தானே தவிர, அது ஒரு மகிழ்வான ஒரு ஒரு முடிவு அல்ல. இல்ல அவரு என்ன சொல்வாரு அப்டின்னா, எதார்த்தத்த காட்டுறேன் அப்டின்னு சொல்வாரு. லைஃப் வந்து 2மே கலந்தது தான். ம். அவரு ஒரு டைரக்டர்ஸ் எப்டின்னா நான் நல்லாவே முடிப்பேன். எனக்கு பாசிட்டிவ் எண்டிங்லயே முடிப்பாங்க. சில பேர் இவரு சொல்வாரு, நீங்க அப்டியே முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கை எதார்த்தத்த யார் சொல்லிக் குடுக்குறதுன்னுவாரு இவரு. ம். எதார்த்தம்னாலும் நம்ம பார்க்குற தட்டுல இருக்கிற மக்கள் வேற, இன்னும் கஷ்டத்துல இருக்கிறவங்க வேற. நம்ம பார்க்காத கோணங்கள்லாம் இருக்கு வாழ்க்கையில. ஒரு உதாரணத்துக்கு, நான் கடவுள்லாம் பார்த்துட்டு நான் வந்து நம்பவே இல்ல. ம். இப்படிலாம் யாருமே இல்ல அப்படின்னு. அப்புறம் தான் வந்து சில பேட்டெல்லாம் கேட்கும்போது, சில இடங்கள்ல சில மக்கள் அந்த மாரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ம். கஷ்டப்படுறாங்க. அப்போ நமக்கு தெரியாததையும் வெளில கொண்டு வராரு இல்லையா அவரு. ஸோ ஆமாமா. அதெல்லாம் பெரிய விஷயம் தான். அது ம்ஹ்ம். வந்தப்போ நான்லாம் நம்பவே இல்ல. இவ்ளோ கஷ்டப்படுறவங்கலாம் இருக்காங்க அப்படின்றதே ஏத்துக்க முடியல. ரொம்ப ம்ஹ்ம். கஷ்டமா இருந்தது. ஏன்னா நீங்க நான் கடவுள்ன்னு சொல்றதுனால, இந்த படத்துல இப்ப நீங்க சொன்ன "இளங்காற்று வீசுது" படத்துல பாட்டு அந்த வரிகளும் நான் கடவுளுக்கு பொருந்தும். அதாவது "அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்கு ஆமா, தான் மனசு இருக்கு, உலகம் அதில் நிலைச்சு இருக்கு" ஆமா, அப்படின்ற அந்த வார்த்தையும், அதே மாரி "யாரும் துணை இல்ல, யாரோ வழித்துணையா வந்தா" அப்படின்ற மாரி வார்த்தைகள்லாம், ஆமா, நான் கடவுள் படத்துக்கும் நெறைய பொருந்தும். அந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் அல்லது உடல் ஆமா. ஊனமுற்றவர்கள், அவங்களுடைய உணவுக்காக இருக்கட்டும், அவர்கள் அந்த மலை மேல ஏறுவதற்கு துணையாக வருபவர்களாக இருக்கட்டும், அ அங்கேயே நம்ம வந்து இணைக்கலாம். 2மே அதுவும் பாலாவுடைய திரைப்படம் தான் அதுவும். அந்த அந்த படமும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்மலாம் எப்படின்னா, நமக்கு அழகாவே எல்லாமே பார்க்கணும்னா, இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. சில ம். விஷயங்கள் கரடுமுரடா தான் இருக்கும். அத போய் பார்த்தா தான் உண்மையான லைஃப் என்னன்னு தெரியும். நான் வந்து எல்லாமே கலர்ஃபுல்லா தான் பார்ப்பேன். பப்ளியா தான் பார்ப்பேன்னா, உண்மையே தெரிஞ்சுக்க முடியாது. அப்படியே ம். நானும் அது அதுக்கு எப்படின்னா, ஒரு உதாரணம். வெறும் உணவகத்துல நமக்கு பரிமாறப்படும் உணவை மட்டுமே சாப்பிட்டு இருந்தோம்னா, அதுக்கு ஆமா, பின்பக்கம் எப்படி அத சமைக்கிறாங்க? அது என்ன மாரியான டிராவல் ஜர்னி இருக்கு அந்த உணவுக்கு அப்படின்றது தெரியாமயே நம்ம வந்து அ ஃபுட் இஸ் நத்திங் பட் வாட் வி பை இன் ஹோட்டல் அப்படின்னு ஆயிரும். ஆமா. இந்த தடவ உணவ பத்தி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் நம்ப உணவ பத்தி பேசாம நம்ம இருக்க முடியாது. ஏன்னா முடியாது. ஏன்னா
பக்கத்து வீட்டுல விசில் அடிச்சா கூட நாம போய் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனசு நமக்கு. நான் தான் எங்க வீட்டு குக்கர் நிறுத்தி 4 நாள் ஆச்சு. பக்கத்து வீட்டு குக்கருக்காக ஓடுனேன் இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி. சரி. ரொம்ப அருமையா அந்த பாடல் வரிகள சொல்லியிருந்தீங்க. அது பழனி பாரதி அவர்கள் எழுதிய பாடல் பாடல் வரிகள். அது ரொம்ப லென்த்தான ஒரு பாடல் வரிகள். ஏன்னா சில பாடல்கள்ல பாடல் வரிகள் ஒரு 8 லைன் 10 லைன் அப்படிதான் இருக்கும். சில ஆமா. படங்கள்ல மட்டும் தான் ரொம்ப நீண்ட நெடிய ஒரு ஒரு வரிகள் இருக்கும். அது எப்ப வரும்னா, ஒரு நாயகனுடைய ஜர்னியோ அல்லது கதையோட ஜர்னியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது ஒரு நெடிய வார்த்தைகள் வர வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த பாட்டு டெடிகேஷன் இருக்கும்போது, சில பேர் பார்த்திருக்கீங்களா? சும்மா மானே தேனே பொன்மானேன்னு எழுதிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அதுக்கு கவிதையிலேயே நான் சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கண்டிப்பா இப்போ சொல்லப்போற வேற அடுத்த பாடலோ, அடுத்த பாடல்லயோ மிக குறைவான வரிகள்லயும் இருக்கலாம். இருக்கலாம். இருக்கு. ஒரு பாடல் இருக்கு. அதான் சார். இதான் வெறும் டிஃபரன்ஸ். ஆமா. இதுலயே பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்க எப்பவுமே அந்த டைரக்டரோட டெடிகேஷன் அந்த பாட்டு எழுதுறவங்களுக்கும் வேணும். சும்மா நான் வந்து பண்ணுவேன், பேசுவேன். எனக்கு கம்ப்ளீட் பண்ணணும் டாஸ்க்ன்னு நெனச்சா ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. சில பாட்டுலாம் பார்த்துருக்கீங்களா? இதுதான் மானே, இதோட தேனே, அதோட அப்படியே வரும். சும்மா அது வந்து எதுகை மூலை அது இயக்குனரே அந்த அளவுக்கு சிரத்தை எடுத்து படம் எடுக்காத சமயத்துல ஜாலியா ஜாலியா நீங்க எழுதுங்க சார். என்ன சார் பார்க்க போறானுங்க? ஹீரோ ஆட போறாரு, ஹீரோயின் ஆட போறாரு. நம்ம அமெரிக்காவுக்கு போறோம், ஆப்பிரிக்காவுக்கு போறோம், அண்டார்டிகாக்கு போறோம். அது லொகேஷன்ல மேட்ச் அவங்கலாம் இப்ப பண்ணிக்கலாம். மாட்டிக்கிறாங்கல்ல. இப்ப மாட்டிக்கிறாங்கல்ல அவங்கலாம். எங்க YouTubeல எல்லாமே வரும்போது, யாரு குவாலிட்டியா எழுதுனது, யாரு சும்மா பேருக்காக எழுதுனது தெரிஞ்சிருச்சுல்ல இப்போ. ம். ஏன்னா சில பாடல்கள் படத்துல 5 பாட்டு இருக்கும். படம் பார்ப்போம், வெளிய வந்துருவோம். என்னடா 5 பாட்டுன்னா, அது அமெரிக்கால ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டு, அப்புறம் ஒரு அருவி முன்னாடி ஒரு பாட்டு இருந்துச்சு. அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர, ஆமா. எந்த வரிகள் இருந்த பாடல் அப்படின்றத சொல்ல மாட்டோம். அந்த ஏன்னா அது வந்து வரிகள் உள்ள இறங்கணும். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு கவிஞரோட வெற்றி வந்து, நம்ம மனப்பாடமா அந்த வரிய சொல்ற மாதிரி இருக்கணும். ம். நம்ம ஆனா ஒரு செய்யுள் படிக்கும்போது பாருங்க, தமிழ் செய்யுள் மண்டைல ஏறாது. ஆனா இந்த ம். பாட்டுலாம் நம்ம மண்டைல ஏறிடும். கண்டிப்பாக. அதுக்கு காரணம் வாத்தியார்ல. அவரும் இதே மாரி சொல்லிக் குடுத்தாருனா அவரு ராகத்தோட போட்டு பாட்டா பாடி சொல்லிக் ஆமா, குடுத்தா பரவால்ல. அவர் வந்து வரிக்கு வரி மனப்பாடம் பண்ண சொன்னார்ல. ஆமா. விவேக் சொல்ற மாரி தான் ஐடியா இல்லாத பசங்க. அது கொஞ்சம் ராகத்தோட சொல்லியிருந்தா மேட்ச் ஆயிருக்கும் ஆமா. மனசுக்குள்ள. அது அந்த கரெக்ட். கல்வியுடைய விஷயம் நம்ம இப்ப பேச ஆரம்பிச்சோம்னா, பாடல் வரிகள் அளவுக்கு ஏன் கல்வி கிளிக் ஆகல மக்கள் மனசுல, மாணவர்கள் மனசுல? அதுக்கான முக்கியமான காரணம் அந்த கற்பிக்கும் முறை. இல்ல எனக்கு இந்த கற்பிக்கும் முறையில ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம ஒரு 10வது வரைக்கும் ஒரு சில பகுதிகள் படிக்கிறோம். எல்லாத்தையுமே சேர்த்து படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வேள இப்போ உங்களுக்கு தமிழ் தான் பிடிக்கும்னா, நீங்க தமிழ மட்டும் படிக்கலாம். எனக்கு கணக்கு பிடிக்கும்னா, நான் கணக்க இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தா, ஒரு வேள படிப்புல எல்லாருக்கும் ஆர்வம் வருமோ! அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஓ! பட் நல்ல விஷயம். என்னுடைய எண்ணம் நீங்க சொன்னதுக்கான வேற ஒரு எண்ணம் என்னுடைய எண்ணம்னா, தமிழ் மனப்பாட பகுதி என்பது ஒரு மனப்பாடம் பண்ண மாணவனால ஒரு 10 நிமிஷத்துல ஒப்பிக்கக்கூடியது. ஒட்டுமொத்த மனப்பாட பகுதிய சொல்றேன். தமிழ்ல அந்த வகுப்பு 9வதோ, 10வதோ. அதுனா ஒரு 10 திருக்குறள் இருக்கும், 2 செய்யுள் இருக்கும் அதிகபட்சமாக. மனப்பாட பகுதி கம்மியா தான் இருக்கும். இந்த மனப்பாட பகுதிய ஒரு பாடல் மூலமாகவோ, ஒரு நாடகம் மூலமாகவோ, அல்லது ஒரு ஆமா. கவிதை சார்ந்த விஷயமாகவோ ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு டெம்ப்ளேட் அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா, நல்லா படிக்கிற பசங்க அது நல்லா படிக்கிற பசங்கள வச்சே ஒரு 3 பசங்கள வச்சு கூட அந்த மனப்பாட ஆமா. பகுதிய பாடலாவோ, ஒரு ராகத்தோட அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா, அது ரொம்ப எளிதா இருக்கும். பசங்க கரெக்ட். மார்க் மாரியும் இருக்கும். ஆமா. வாத்தியாரும் எவன் டையிலும் கொட்ட தேவையில்ல. என்னடா எழுதுறீங்கன்னு வருத்தப்பட தேவையில்ல. இந்த எதிர்காலத்த பத்தி ரொம்ப சிந்திக்கவும் தேவையில்ல. உண்மதான். விளையாட்டு போக்குல அத ஒரு பாடலாகவோ அல்லது ஒரு இல்ல கவிதையாகவோ இது வந்து எவ்ளோ நீங்க சொல்றது உண்ம அப்டின்னா, நான் பிராக்டிகலாவே எனக்கு நடந்திருக்கு. தமிழ் கூட பரவாயில்லங்க. அந்த காலத்துல ஆங்கிலம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம வீடுகள்ல ஆங்கிலம் பேச மாட்டோம். ம். நீங்க நம்ப மாட்டீங்க. 5வதுல படிச்ச ஒரு டெஃபினிஷன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா நம்புவீங்களா? எங்களுக்கு பத்மினி மிஸ்ன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சயின்ஸ்க்கு வந்தாங்க. ஒரு ம். டெஃபினிஷன் குடுத்து படிச்சுட்டு வான்னா, நாங்கலாம் யூசுவலா படிக்க மாட்டோம். ஒரு ஃபார்மேட் குடுத்துருவாங்க ஒரு டெஃபினிஷனுக்கு. வொர்க்குக்கு ஒரு டெஃபினிஷன். நான் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கேன். அதே ஃபார்மேட்ல தான் சொல்லுவேன். ம். வொர்க் இஸ் டன் வென் a force move something that has weight through a distance. இதே சூப்பர். ஃபார்மேட்ல தான் வரும். நம்ப முடியுதா? நான் 10 வயசுல படிச்சது. நான் அதான் சொல்றேன். எப்பவுமே நீங்க சொன்னது ரொம்ப உண்ம. அந்த ஃபார்மேட்ல படிக்கும்போது மறக்கவே மறக்காது. அந்த டீச்சர் பேரு கூட எனக்கு மறக்கல இன்னும். ம். பத்மினி மிஸ். நீங்க சொன்ன மாரி எங்களுக்கு என்னுடைய பள்ளி காலத்துல ஒரு சின்ன வசனம் இருக்கும். கரடி மலை மேல ஏறி அந்த பக்கம் பார்த்துச்சு அப்படின்றதா ஒரு வசனம்னா, அத அறிவொளி இயக்கத்துல பாடலா சொல்லிக் குடுப்பாங்க. ஓ! கரடி மலை மேல் ஏறி, என்ன பார்த்தது, அது என்ன பார்த்தது, கரெக்ட். மலையின் அந்த பக்கம் அது பார்க்க முடிந்தது. அப்படின்றத இது ஒரு மோட்டிவேஷன் கோட் இது. மோட்டிவேஷன் ஓ! கோட் என்னன்னா, ஒரு கரடியா இருந்தா கூட,
மலைக்கு அந்த பக்கம் பார்க்கணும்னா மலை மேல ஏறிதான் ஆகணும். ஏறிதான் அதனால போகணும். நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டு அறிவொளி இயக்கத்துக்கு வந்தீன்னா சாயந்தரத்துல 6 மணிக்கு மேலதான் வரணும், கத்துக்குன்னு தான் ஆகணும், இருட்டுல தான் படிக்கணும் அந்த அப்படின்றத டைம்க்கு தான் வரணும். டைமுக்கு தான் வரணும். இது நீங்க பொதுவா கரடி மலை மேல ஏறி அந்த பக்கம் பார்த்துச்சு அப்படின்னா ஆயா வந்து வெத்தலை பாக்கு நசுக்கிட்டே ஆமான்னு சொல்லிட்டு போயிடும், ஆமா. எழுந்து போயிடும். கரெக்ட். இதே உண்மதான். ஒரு பாட்டு மூலமா நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாட்டி வீட்டுல போயிட்டு அவங்க பேரங்கிட்டயோ பையன்கிட்டயோ சொல்லும். இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அப்படி மறுநாள் அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு நீங்க போங்க வேற பாட்டு சொல்லி தராங்களா பாருங்கன்னு அவங்கள மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆமா. உண்மதான். அதுல வீட்டுக்கு போயிட்டு அவங்க கரடி மலை மேல ஏறிச்சான் அந்த பக்கம் எட்டி பார்த்துச்சான்னா அவங்க வீட்டுல சொல்லுவாங்க, அது நமக்கு தெரியுமே, அதுக்கே நீ அங்க போய் எட்டி பார்த்த, இங்கே வீட்டுல இருந்துவாங்க. ஆமா. உண்மதான். எதுவுமே வந்து அந்த ஒரு ஆர்வத்த தூண்டுறதே வந்து அந்த பின்னாடி ஒரு இசை நாட்டுப்புற பாடல்வாங்கல்ல. ம். இந்த பாடறியன் படிப்பறியன் கூட ஆக்சுவலா என்னோட லிஸ்ட்ல இருந்தது. நான் மறந்துட்டேன். ம்ஹ்ம். சாரி. அது ம்ஹ்ம். கூட என்னோட ரொம்ப ஃபேவரைட்டான பாட்டு. அதுல நமக்கெல்லாம் ஒரு அந்த காலத்துல உண்மையிலேயே வந்து அந்த பாடல் வர வரைக்கும் நான் நினைச்சுட்டு இருந்தேன், இந்த சங்கீதங்கள் இதெல்லாம் தான் ரொம்ப உயரியது. கடைசியில அந்த பாட்டுல அவங்க சொல்றதுலயே தெரிஞ்சிரும். "அம்மி அரைச்சவ, கும்மி அடிச்சவ, நாட்டுப்புறத்துல சொன்னதப்பா." சோ உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டுங்கிறதே இங்கிருந்து வந்தது தான். சாதாரணமா அம்மி அரைக்கும்போது, கும்மி அடிக்கும்போது நம்ம மக்கள் பாடினது தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய கலையா உருவாயிருக்கு. அது அவ்ளோ அழகா சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது அந்த ரீல்ஸ் போடுற காலத்துக்கு முன்னாடியே அம்மி அரைக்கும் போதும், கும்மி அடிக்கும் போதும் அவங்க ஆமா. எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. அது நமக்கு சொல்லல. நமக்கு கரெக்ட். வந்து அத காணொலி ஆக்கல. அத அந்த அவ்ளோ அழகா அந்த லைன்ஸ்ல சித்தரிச்சு, அதுவும் சுஹாசினியோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல வந்து பின்னியிருப்பாங்க. சுஹாசினி சொல்லவே வேண்டாம். அது ம். அதே மாரி மனதில் உறுதி வேண்டும். அந்த சாங் அதுவும் அதே படம் தான். இல்ல, இல்ல இது வேற படம். ஆமா. அந்த பாடல் அருமையான பாடலு. ரேவதியோட ஒரு சாங் கூட இருக்கும்ல. ஒரு ஒரு தென்றல் பெண்கள் புயலாகி கோயிலாகி வருது. தெரியும் நீங்க அப்படியே அருமையான சுகாதார ஆரம்பிச்சு போனீங்கன்னா, அப்படியே அங்க போயிட்டு எல்லாம் ரேவதி கிட்ட தான் வந்து நிப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முக்குனா இன்னும் கொஞ்சம் முக்குனா வீடு படம் அர்ச்சனா சொல்லிட்டு அந்த பக்கம் வந்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் முக்குனா அங்க தண்ணி போயிடும். போடுவாங்க. அதுல ரொம்ப நல்லா இருக்கும். காலதேவனின் கர்ம எல்லைகள் மாறுகின்றதே. அப்படியே ஃபுல் பிளட் தலைக்கேறுற மாரி இருக்கும் அந்த பாட்டுலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் எப்படி ஆ உமன் எம்பவர்மென்ட் ரிலேட்டட் பாடல்கள். ரொம்ப நல்லாருக்கும். அதுல இவங்க 2 பேருமே சுஹாசினி, ரேவதி இந்த 2 பாட்டுல அவ்ளோ டெடிகேட்டடா இருப்பாங்க. அவங்க லைஃப்ல அது நடக்குற மாதிரியே இருக்கும். ம். சொந்தமா அனுபவிச்சு அவங்க முகத்துல அந்த எக்ஸ்பிரஷன் குடுத்த மாரி. இது நம்மளோட யாரோ சொன்ன வீடியோல பார்த்தேன். நீங்க தான் சொன்னீங்களோ, ஆரம்பிக்கிற மாதிரியே முடிக்கிற ஒரு ம். இது இருக்கு பார்க்க முடியும் இதுல. அது சொன்னாங்க ஒருத்தங்க. கே. அந்த சுகாஸ் பாலச்சந்தர் ஆ கே. பாலச்சந்தர் திரைப்படங்கள்ல பொதுவா ஒரு ஆமா. நாயகி ஒரு படத்தின் முதல் காட்சியில பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்குறாங்கன்னா, அதே மாரி கடைசி காட்சியில பஸ்ல ஏறி டிக்கெட் வாங்குவாங்க. இல்ல ஆமா. காட்சியில டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு செருப்பு போட்டுன்னு வீட்டு விட்டு வெளிய வராங்கன்னா, அதே மாரி கடைசி காட்சியிலயும் வருவாங்க. அது அது அவருடைய வே இல்ல ஆஃப் அவர்கிட்ட பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் ஒரு தொடர்கதைலாம் நான் சின்னதுல பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலி என்ன இப்படி ஒரு விரக்தியா படம் எடுத்து வச்சிருக்காருன்னு தோணுச்சு. ஆனா அப்படி கிடையாது. அதுல என்ன உங்களுக்கு ஒரு ஆழமான கருத்துன்னா, உனக்குன்னு குடுக்கப்பட்ட வாழ்க்கை எதுவா இருந்தாலும், நீ அத மனப்பூர்வமா ஏத்துக்கும்போது, நீ அத நல்லா வாழ முடியும். அது ம். ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் உனக்குன்னு எழுதியிருக்குன்னா, இத நீ ஏத்துக்கோ அப்படின்ற மாரி ரொம்ப நல்லா இருக்கும் அது. அந்த பாட்டு யாருன்னு தெரியல எனக்கு. வேலின்னு ஒரு பாட்டு வரும்ல. காற்றுக்கு என்ன வேலி? சுஜாதா. காற்று சுஜாதா. ம். சில பாடல்கள் போயிட்டே இருக்கும். ஐய்யயோ! எந்த பாட்டு சொல்றது? இப்ப அப்படியே பாலா போயிட்டு இப்ப பாலாவே கேட்பாரு. என்னப்பா என்கிட்ட ஆரம்பிச்சீங்க. இப்ப கே. பாலச்சந்தர். பாலா எங்கேயோ பாலான்னு அது அது நான் தான் நெனச்சா பார்த்தா நீங்க பாலச்சந்தருக்கு போயிருக்கீங்க அப்டின்னுவாரு. எங்கேயோ போயிட்டீங்க. ஆனா நான் அடுத்தது எல்லாத்துக்கும் அதுதான். இதற்கான காரணமே இந்த மாதிரியான பாடல் வரிகள் தான். கண்டிப்பா. இப்ப எவ்ளோ பாடல்கள் இருக்குல்ல. விமன் எம்பவர்மென்ட் நீங்க சொன்ன மாதிரி எடுத்தாலும், நட்புன்னு எடுத்தாலும் எவ்ளோ உங்களுக்கு இருக்கு. ஆனா நமக்கு ஏன் இந்த வரிகள் மட்டும் ஞாபகம் வருது? ம். அதுதான் விஷயம். அப்பன்னா அந்த அளவுக்கு தாக்கத்த அது நமக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இல்லன்னா, இவ்ளோ பாட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் ஏன் ஞாபகம் வரணும்ல? ஆமாமா. ஏன்னா இது ஒரு சோ பயணம்னு சொல்லி நீங்க பிதாமகன் படத்துல விக்ரமுடைய பாடல். அவரால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு சூழல்ல, அவருடைய ம். மனநிலையை பாடல் வரிகள் மூலமாகவும், காட்சிகள் ஆமா. மூலமாகவும் அழகா தெளிவா விளக்கியிருப்பாங்க. இப்ப இயக்குனருடைய இன்னொரு அறிவு. இயக்குனர் இது. இது வந்து முதல் பாடல் நீங்க சொன்னது எம்மா. ஆமா. வேறு ஏதாவது ஒரு பாடல்கள் உங்க மனச ரொம்ப ஈர்த்த அல்லது மீண்டும் மீண்டும் பாடத் தூண்டும் பாடல் வரிகள் ஏதாவது இருக்கா? தளபதி படம். எனக்கு அந்த படமே எப்படின்னா, சும்மா போர் அடிக்கும்போது பார்த்தாலே பயங்கர மோட்டிவேட்டிங்கா இருக்கும் அந்த படம். ரொம்ப பிடிக்கும். அதுல பர்ட்டிகுலரா இந்த பாடல். இத ம்ஹ்ம். கேட்டாலே உங்களுக்கு எனர்ஜியே இல்லனாலும் ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வரும். எல்லாமே சொல்லலாம் இந்த பாட்டுல. மோட்டிவேஷன்க்கு சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சொல்லலாம். ஒரு ஜாலியா ஒரு பவுன்சியா ஒரு பாட்டு கேட்கணுமா? அதுக்கு சொல்லலாம். எல்லாத்துக்கும் சொல்லலாம். ஓ! எந்த சரி, சரி. பாட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன்.
அது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். காட்டுக்குயில் தானே. ஆமா, காட்டுக்குயில். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல 2 லிரிக்ஸ் பிரதானமா வரும். ம். அதுல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேள யாராவது ரொம்ப கவலையா இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப எரிச்சலா என்னடா இப்படி நடக்குது? அவங்களுக்காகவே எழுதுனது. போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழச எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பொறந்தோம்ன்னு எண்ணிக்கொள்ளடா. அடுத்து பயணம் எங்கே போனா என்ன, பாதை 100 ஆனா என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணி விடுவான் சும்மா நில்லடா. ஒரு லைக் 6 வரியில லைஃபோட மொத்தத்தையும் சொல்ட்டாங்க. எல்லாம் போச்சு, இது போயிடுச்சா விட்டுரு. ம். இருக்கிறது நீ 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 நல்லா இருக்கியா? இப்போ என்ன இருக்கோ, அத வச்சு சந்தோஷமா இரு. ஓ! உனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியலையா? மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான். போயிட்டே இரு. அவ்வளோதான். சிம்பிள் லைன். ஸோ நம்ம எவ்ளோ ஒரு இரிட்டேட்டடான சிச்சுவேஷன், கஷ்டத்துல இத கேட்டா கூட, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு மோட்டிவேஷன் குடுக்கக்கூடிய சாங். அதுவும் அந்த ஃபயர்லாம் வச்சுட்டு அவங்க ஆடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி வரும். ரொம்ப ம். நல்லாருக்கும். அடுத்தது மியூசிக்கும் வந்து ஒரு முக்கியமான காரணம்ல. அந்த பாட்டுல ஒரு மியூசிக் பேக்கிரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். ஒளிப்பதிவும் மிக அருமையா இருக்கும். ஆமா. அந்த ஒலிப்பதிவு, டான்ஸ் ஸ்டெப்ஸு, அத கொரியோகிராஃபி பண்ண விதம், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அதாவது சில பேரு இப்போ நம்ம வீட்ல விசேஷம்னா நம்ம நல்லா பண்ணிட்டு, ஃப்ரெண்டு வீட்டு விசேஷம்னா சரியா பண்ணக்கூடாது அப்படி இல்லாம, ஒரு பாட்டுக்கு எல்லாருமே உழைச்ச சாங் அது. ம். எல்லாருமே அது நல்லா வரணும்னு ஆசைப்பட்டு, டான்ஸ் பண்றவர்லேருந்து பாட்டு பாடுறவர் எல்லாருமே நல்லா பண்ண சாங் அது. ரொம்ப நல்லாருக்கும். அந்த இதுல அப்படிதான் அந்த வார்த்தை அப்படிதானே. அப்பல்லாம் நாங்க வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் கூட பாடுவோம். ம். பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லை. உள்ள மட்டும் இந்த லைனுக்கு ஆக்சுவலி தியேட்டர் கிழியும். உள்ள மட்டும் நானே, உசுரக் கூடத் தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்ன சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருக்கும். அந்த லைனுக்கு இவங்க 2 பேரும் ஐ திங்க் ஒரு சீன்ல ஷோல்டர்ல கை வைப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ம். ரஜினியும், மம்முட்டியும் ஐயோ! நானும் என் தம்பியும் ஜம்ப் பண்ணுவோம் அந்த சீனுக்கு டிவி முன்னாடி. ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அது. பயங்கரம் எங்க அம்மா கத்திட்டு இருப்பாங்க. பிசாசுங்க மாரி ஆடுது. ரொம்ப நல்லா இருக்கும். ம். இப்ப நீங்க சொன்ன வரி இருக்குல்ல, "உள்ள மட்டும் நானே, உசுரக் கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன்." இந்த பாடல் வரி எப்போ ஒரு படத்துல எப்போ வரும்னா, ரஜினிக்கும், மம்முட்டிக்கும் ஒரு நட்பு உருவானதுக்கு அப்புறம் வர பாட்டு. ஆமா. பொங்கல் பொங்கிய போற பாட்டு. அதுக்கு ம். முன்னாடி ஜெயில்ல இருந்து ரஜினிய வெளிய எடுக்கும்போது, ரஜினி சொல்லுவாரு, "என்கிட்ட உனக்கு குடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. என் உசுரு இருக்கு" அப்படின்னுவாரு. ஆமா. இது இந்த பாட்டுக்கு ஒரு 20, 30 மினிட்ஸ் முன்னாடி வர ஒரு வசனம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. அதுக்கு ரிலேட்டடா அழகா கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டுல அந்த வரி வரும். ஆனா, இதே தான் கிளைமாக்ஸ்லயும் வரும். ஆமா. கிளைமாக்ஸ் முன்னாடி எடுத்துக்கோன்னுவார்ல. ஆமா. எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. அது எவ்ளோ ஃபேமஸ். இப்ப கூட மீம்ஸ்ல வருமே. எடுத்துக்கோ. ஆமா, அதே மாரி அந்த இந்த ஒரு வரி ஒண்ணு பாடுனீங்கல்ல, மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான். ஆமா. ம். "தோட்டம் வச்சவன் தண்ணி விடுவான் சும்மா நில்லடா" அப்படின்னு ஏன்னா இது அதாவது எதுக்கு உங்களோட டியூட்டி பெரிய தத்துவம் அது ஆக்சுவலா. நீங்க திருக்குறள்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்றது இதுதான். உன் டியூட்டிய மட்டும் பாரு. எத பத்தியும் கவலைப்படாத. அத அப்படியே அசால்ட்டா 3 லைன்ல சொல்லியிருப்பாங்க. நீங்க மரத்த வச்சவன் தண்ணி ஊத்துவான், சும்மா இருடான்னு சொன்ன மாரி தான், குக்கர் வச்சவன் குக்கர் ஆஃப் பண்ணுவான். ஏன்னா ஏன்னா அப்படி ஏன்னா ஒரு வீட்ல நான் அனுபவிச்சது. எங்க அம்மா கிட்ட அனுபவிச்சதும் சரி, என் மனைவி கிட்ட அனுபவிச்சதும் சரி, எங்க அம்மாவும் இப்ப சொல்லுவாங்க, நான் குக்கர் ஆஃப் பையன்ட்ட பண்ணு. பண்ணிட்டு வந்தேன்ல, என் பையன் ஆஃப் பண்ணிருவான் சும்மா இருந்துக்கோ. ஆனா பண்ண மாட்டான். ஐயோ! அண்ணன் சொல்லியிருக்கேன். நீங்க பண்ணீங்களா இல்லையா உங்க அம்மா சொன்னப்போ? அவங்க சொல்லும்போது தான் நம்ம வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பெரிய பெரிய அல்ஜிப்ராலாம் சால்வ் பண்ணுவோம். பிரச்சனை இருக்காது. ஆமா. ஆனா அம்மா சிம்பிளா சொல்லுவாங்க, 3ல இருந்து 4 விசில் அடிக்கிறதுக்குள்ள ஆஃப் பண்றான்னுவாங்க. ஆமா. அதுல என்ன சிக்கல் வரும்னா 2வது விசில் அடிக்கும்போது, அது முதல் விசிலா 2வது விசிலான்னு வேற குழப்பம் வந்துரும். மறந்துருவோம். என் தம்பி வச்சு செய்வான் என்ன. ஒரு ம். தடவ சாம்பார நிறுத்துன்னு சொல்லிட்டு எங்க அம்மா போயிட்டாங்க. நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டேன். பிரபுதேவா பாட்டு ஓடிட்டு இருக்கு. அப்பலாம் ஃபேமஸ். என்னன்னா ம்ஹ்ம். முக்காலா சம்திங் ஹால்ல அலறிட்டு இருக்கு. நாங்க கேட்டுட்டு இருக்கோம். திரும்ப ஒரு கரெக்ட்டா என்ன 20 நிமிஷம் கழிச்சு கேட்குறான். குக்கர் ஆஃப் பண்ணியா? அப்படின்னு. ஐ மீன் சாம்பார் ஆஃப் பண்ணியா? போய் பார்த்தா சட்டி மட்டும் தான் இருக்கு. கருப்பா ஒண்ணுமே இல்ல. எங்க அம்மா வந்து என்ன ஆஃப் பண்ணியா? இப்படி சட்டியில ஒண்ணு சட்டி மட்டும் தான் இருக்கு. அத கேட்டானே ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கேட்டுருக்க கூடாதா? ம். அதுதான் குக்கர் வச்சவன் ஆஃப் பண்ணுவான் அப்படி என்பதை இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு அன்னைக்கும், மனைவிகளுக்கும் சொல்லிக் கொள்வது அதுதான். வீட்ல அதாவது இப்ப நீங்களே ஆஃப் பண்ணியிருக்கேன்றீங்க. ஏன்னா,
எங்க அம்மா வந்து சொல்லுவாங்க 3ல நாள் வந்து ஆஃப் பண்ணுன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்க ஏதாவது பேப்பர் படிக்கிறதுக்கு அவங்க பிரேக் எடுப்பாங்க. நான் தப்பு பண்ணும்போது கரெக்டா அங்க இருந்து குரல் கொடுப்பாங்க. டேய் 3 விசில் அடிச்சிச்சு இன்னும் ஆஃப் பண்ணாம இருக்க அப்படின்னுவாங்க. அந்த எண்றதுக்கு நீயே வந்து ஆஃப் பண்ணிருக்கலாமே. எதுக்கு தேவையில்லாம எனக்கு ஒரு எந்திரிச்சு வரணும்ல. அந்த இதுக்கு தான் அதான் அப்படி சொல்றது. அங்க இருக்குமா. ஆனா அந்த கவுண்டிங் தானே ப்ராப்ளம் நமக்கு. ஆமா, ஆமா, ஆமா. கரெக்ட். அதுலயும் பொங்கல் வச்சாங்கன்னா, அன்னைக்கு 6 விசில்னுவாங்க. அன்னைக்கு நான் போய் 3லயே நிறுத்திருவேன். ரொம்ப நல்ல பிள்ளையா. இந்த மாரி ம்ஹ்ம். என்னென்ன கோளாறு பண்ணுமோ எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த பாட்டுல அது அவ்ளோ நல்லாருக்கும். சோகம் ஆஹா. விட்டு அந்த இன்னொன்னு, அ சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம்பாடி நாம் தான். ஹே காட்டுக்குயிலே மனசுக்குள்ள ஒரு ரசிகன் வந்து என்ன கேட்டு அந்த தியேட்டருக்குள்ள போறானோ, அத அப்படியே குடுத்த படங்கள் இதெல்லாம். நீங்க வெளியில வரம்போது அந்த 3 மணி நேரம் கம்ப்ளீட்டா எனர்ஜைஸ் ஆயி நம்ம வெளில வருவோம். அது ரொம்ப அதே மாரி நானு எஃபெக்டிவ். ஒரு சில நிமிடங்களுக்கு முன்ன சொன்னது, நம்ம பாடத்திட்டங்கள்லயோ, இல்ல கல்வி திட்டங்கள்லயோ எப்படி சொல்லி தரணும் அப்படின்னு சொன்னது. இந்த பாடல்ல பொங்கல்னா என்ன? இந்த பொங்கல் பண்டிகை பொங்கல் பண்டிகை போய் கட்டுரை எழுதுன்னு பள்ளியில கேட்பாங்க. கரெக்ட். அந்த கட்டுரை எழுதுறதுக்கு பதில் தெரியாதவங்கலாம், இந்த பாட்ட எழுதி வச்சாவே போதுன்ற அளவுக்கு ரொம்ப அருமையா வந்து நம்மளுடைய ஆமா. பாடலாசிரியர் எழுதியிருப்பாரு. அது பொங்க பாலு வெல்லம் போல பாயலாம், அச்சு வெல்லம், பச்சரிசி, வெட்டி வச்ச செங்கரும்பு ஆமா. அத்தனையும் தான். எல்லாமே சொல்ட்டாங்க. சமையல் இன்கிரீடியன்ட்ஸ் வரைக்கும் சொல்லியாச்சு. அது அப்புறம் குப்பை கரெக்ட். கூலம் பத்த வச்சு காயலாம். போகி. அப்படின்லாம் சொல்லும்போது போகி. அப்புறம் அங்கங்க அந்த ஆன்சர் மட்டும் தான் ஃபிட் பண்ணுமே தவிர, இந்த பாட்டு தெரிஞ்சா கட்டுரை எழுதிடலாம். ஆமா. மாடு மட்டும் மிஸ்ஸிங். பாடு மட்டும் மிஸ்ஸிங்கு. மாட விட்டாங்களே! அதையும் சேர்த்திருந்தா ஒரு பெர்ஃபெக்ட் பொங்கலா இருந்திருக்கும். பர்ஃபெக்ட் பொங்கலா இருந்திருக்கும். அதான் இந்த பாடல் வரிகளுடைய வெற்றி, இசையமைப்பாளருடைய வெற்றி, அதே மாரி அந்த எல்லாமே ஒரு காம்பினேஷன். இந்த ஆமா. காம்பினேஷன்ல ஏதாவது ஒண்ணு அதிகமா கிளிக் ஆனாவே, மத்ததெல்லாம் கூட சேர்ந்து கேப்ல வந்துரும். ஆமா. கரெக்ட். அது வந்து ரஜினியும், மம்முட்டியும் தான் அந்த பீக் பாயிண்ட்ன்னு நெனைக்கிறேன். அந்த ஆமா. கிரிக்கெட்ல பீக் 11 பேர் பாயிண்ட்க்கு விளையாடுவாங்க. 11 பேர் விளையாடுவாங்க. 2, 3 பேர் டக் அவுட் ஆவானுங்க. ஆனா ஒருத்தன் செஞ்சுரி அடிச்சு வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன், ஒட்டுமொத்தமா வந்து வெற்றி இந்த 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 அணி வந்து வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லும்போது, அந்த டக் அடிச்சவனும் கூட போய் டான்ஸ் ஆடிட்டு அ இல்ல, இல்ல. எல்லாரும் சேர்ந்தது தானே. எனக்கு நடுப்புற இந்த ஒரு வார்த்தை நானுமே சின்ன வயசுல என்ன நெனப்பேன்னா, அந்த சினிமாலலாம் படம் எடுப்பாங்கல்ல. 10 பேர் ஒரு குடும்பத்துல வேல பார்த்துட்டு இருக்காங்க. இவன் மட்டும் சோம்பேறியா இருக்கான். இவனுக்கு வேலைக்கு போக பிடிக்கல. இவன வந்து குடும்பத்துல இந்த மாரி படம்லாம் நம்ம நெறைய பார்த்துருக்கோம். சின்ராசு. ரீசென்ட்டா ஒரு லேடி ஒரு காணொளி ஒரு TikTokல ரொம்ப அர்த்தபூர்வமா அந்த அந்த பொண்ணு பேசினது. அந்த பொண்ணு ஆரம்பிச்சது. நீங்க ஏன் வந்து இந்த காலத்துல பெரியவங்களுக்கு மரியாதை குறைஞ்சு போச்சுன்னா, இது எப்பலேருந்து ஆரம்பிச்சதுன்னா, எப்போ குடும்பத்துல அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. ஒரு 2 பேர் வேலை செய்ய மாட்டாங்க. சும்மா ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கும் அந்த குடும்பம் சோறு போடும். அவங்களையும் சேர்த்து வாழ்வாங்க. அவன ம். வந்து நீங்க அவன உதாசீனப்படுத்த மாட்டாங்க. அவமானப்படுத்த இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த டக் அவுட் ஆனவர்களும் உள்ள வருவாங்க. ஸோ எல்லாரும் இணைந்தது தான் ஒரு குடும்பம். அப்ப குடும்பத்துல வந்து ஒரு ஈகோ, நான் சம்பாரிக்கிறேன், நான் பெரிய ஆளு, என்கிட்ட காசு இருக்கு, நீ சம்பாரிக்கல, நீ சின்னவன், இதெல்லாம் இருக்காது. அதனால தான் அந்த காலத்து குடும்பங்கள் அழகா இருந்தது. இப்போ அப்படி இல்லையே! நான் சம்பாரிக்கிறேன், என்கிட்ட காசு இருக்கு, நான் தனியா போயிடுறேன். நீ ம். சம்பாரிக்கல, உன்கிட்ட ஒண்ணும் இல்ல, நீ தனியா போயிடு. நீ எதிர்பார்க்காத. நீ இப்படி வாழணும்ங்கிறதே உன்னுடைய தவறான எதிர்பார்ப்பு. அப்படின்னு கொண்டு வந்துர்றோம் இல்லையா? அது இதனால ஒண்ணு தான் இதுக்கு அது ஒண்ணு. அதே மாரி ஒரு ஹோட்டலுக்கு வெளிய சாப்பிட போலான்னு சொல்லும்போது, யாரெல்லாம் கூப்பிடலாம் சொந்தக்காரங்கள அப்படின்னு வரும்போது, இல்லப்பா அவங்க கஷ்டம்ப்பா. அதாவது நம்ம என்ன பண்ணணும், கரெக்ட், நம்ம அவங்களுக்கு பணம் தரலான்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்லலாம், இல்ல அந்த கரெக்ட். ஹோட்டல்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது. அவங்க ஆமா, வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம எதுக்கு வீண் செலவு ஆமா, அப்படின்னு சொல்லி, நாம இப்போ உறவுகளை கொண்டாடுவதற்காக தான் வெளிய உணவு சாப்பிட போறோம். ஆனா ஆமா. அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாருக்கும் ஒத்து போற ஒரு உணவகத்துக்கு போகாம, என் பையனுக்கு இந்த மாதிரியான ஹோட்டல்ல சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஒத்துக்காது. இல்லன்னா அவனுக்கு இருமல் வந்துரும். நாளைக்கு ஸ்கூலுக்கு ஆமா, போகணும். அப்படின்னு பல்வேறு காரணங்கள சொல்லி, நாம மட்டுமோ இல்ல நம்மளோட அந்த அதே எக்கனாமிக்கல் கண்டிஷன்ல இருக்கவங்க மட்டுமே ஒரு ஹோட்டலுக்கு போறது. ஆமா. ஆமா. இப்போ அப்படி அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த உறவுகள் சுத்தி சுத்தி இந்த ஆப்பத்த பிச்சு பிச்சு போடுற மாரி போட்டு, கடைசியில இப்ப அம்மா, அப்பாவே அந்த கதிக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ம். அப்படி என்ன ஒரு நீயா நானால ஒரு சின்ன பையன் சொல்றான். ரொம்ப வருந்தத்தக்க செய்தி. அவங்க அம்மா கேட்குறாங்க, அவன்கிட்ட கேளுங்களேன், என்ன அவன் குடும்பம் அப்படின்னு. அந்த பையன் சொல்றான், "நான், என் மனைவி, என் குழந்தை" அப்படின்றான். ம். அந்த சின்ன பையன். ஒரு 10 வயசு. எனக்கு அப்படி ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அந்த குழந்தை மனசுல இப்பவே வந்து அவங்க அம்மா, அப்பா யாரோவா தெரியிறாங்க. அப்போ இது என்ன விதமான மனநிலைன்னு எனக்கு புரியல. ஒரு நான் பிறந்த ஊர்ல ஒரு காலத்துல உணவகம் போனீங்கன்னா, ஒரு காலத்துல உணவகம் போனீங்கன்னா, பெரும்பாலான இடங்கள்ல 6 நாற்காலி இருக்கிறது தான் வந்து பரவலா இருக்கும். 6 நாற்காலி, 6 நாற்காலி 6 பேர் உட்கார்ற மாரியே ஆ இருக்கும். கார்னர்ல மட்டும் தான் 4 பேர் 4 பேர் உட்கார்ற மாரி இருக்கும். ஓகே. ஆனா இப்போ 2, 2 4
2-4 தான். 6 அப்படின்னா டேபிள ஜாயின் பண்ணலாமா? ஆமா. இல்ல அது பல விதத்துல இந்த தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் குடுக்க முயற்சி பண்ணாலும் அவ தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப ம். சொல்றாங்கல்ல, மன அழுத்தம், மனசோர்வு இதுக்கெல்லாம் காரணமே இதுதான். கூட்டமா வாழும்போது, உங்களுக்கு ஒருத்தர் சோர்வா அது என்னன்னே அந்த எண்ணமே முதல்ல வராது. அப்படியே வந்தாலும், உங்களுக்கு அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா? நீங்க நார்மலா செய்யும்போதே அந்த டிப்ரஷன் போயிடும். ம். அதுதான் இப்ப தனியா வாழ்ந்து வாழ்ந்தே எல்லாம் டிப்ரஷனுக்கு போறாங்க. தனியா உட்காந்து தனியாவே எல்லாத்தையும் பண்ணி பண்ணியே பைத்தியம் பிடிச்சிருது. ஒரு ஏஜுக்கு மேல நீங்க தனியா இருக்கும்போது, நீங்க தனிமைய என்ஜாய் பண்ணுவீங்க. அது டிஃபரண்ட் இஷ்யூ. ஒரு ஒரு 40 வயசுக்கு மேல போயிடுச்சுன்னா, தனியா இருந்தா பெட்டர்ன்னு தோணும். அது வேற விஷயம். பட் அன்டில் நீங்க அந்த ஸ்டேஜ் ரீச் பண்ற வரைக்கும் உங்களுக்கு மக்கள் தேவ. ஒரு ம். பக்குவம் வர்றதுக்கும், எல்லாத்துக்கும் மனசுக்கு ஒரு தெம்பு குடுக்குறதுக்கும் மக்கள் தேவ. இவங்க எல்லாம் போய் தனியா தனியா உட்காந்துக்குது இந்த ஜெனரேஷன். உட்காந்துட்டு டாக்டர் கிட்ட போய் ஃபீஸ் குடுத்துட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் இப்ப நீங்க சொன்ன தளபதி படத்துலயும் மம்முட்டி கேட்பாரு ரஜினிகிட்ட வந்து, "நீ என் கூட வந்து இருந்துரு, வந்து கூட வந்து இரு" அப்படின்னுவாரு. "நான் தனியா டிப்ரஸ்டா இருக்கேன். நீ வந்து என் கூட வந்து இருந்துரு" அப்படின்னுவாரு. ரஜினி வந்து, ஓகே. நான் வரமாட்டேன். இத்தன பேர் இருக்காங்க" அப்படின்னு. ஓ! அதுக்கு மம்முட்டி ஒரு டயலாக் சொல்லுவாரு. ஒரு வசனம் சொல்லுவாரு. "இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீ இருக்க. எனக்கு யார் இருக்கா?" ஐயோ! அந்த டயலாக் ஆக்சுவலி மம்முட்டிய மட்டும் கடைசில ஒதுக்குவாங்க எல்லாருமே சேர்ந்து. நீங்க சொல்றது எனக்கு தெரியும். எல்லாருமே ஒரு எக்ஸ்டென்ட்ல என்ன ஆகும், ரஜினிய காப்பாத்தணும்னு வந்துருவாங்க. மம்முட்டிய விட்டுருவாங்க. மம்முட்டிக்கு நிக்கிறது ரஜினி மட்டுமா தான் இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாயிண்ட். பிதாமகன் நீங்க முதல் பாடல் சொன்ன பிதாமகனுக்கும், தளபதிக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கு. அந்த நட்பு சார்ந்த ஒரு ஒற்றுமை. அதுக்கப்புறமா ரக்கடா இருக்க ஒருத்தன ஓரளவுக்காவது மனிதனா மாத்தக்கூடிய நட்பு. ஆமா, சூர்யா கரெக்ட். சூர்யா வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கனா இருப்பாரு. ம் அ இவரு வந்து விக்ரம் வந்து ரக்கடா இருப்பாரு. ஆமா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மம்மூட்டிய வந்து மக்கள் வந்து பயத்தோட இருப்பாங்க. ஆமா, மரியாதை இல்லாம இருப்பாங்க. ஆமா. இவரு அத வந்து மம்முட்டி சொல்லுவாரு. "நீ என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ மரியாதையும் இருக்கு மக்களுக்கு என் மேல" ஆமா. அப்படின்னுவாரு. இதுல ஆனா கூட 2 ரஜினியோட 2த்துலயுமே ஒரு பாட்ஷா நண்பன். படம் பாட்ஷா படம் கூட நண்பன் பத்தி தானே. நண்பன கொன்னுடுவாங்க. இவரு அகெயின் மாறி வருவாரு. நெறைய நட்புக்கு முன்னுரிமை குடுக்குறாங்க. நல்லாருக்கு. ஆனா பாஷா படத்துல அந்த நட்பு வந்து ஒரு சில காட்சிகள் மட்டும் தான் வரும். ஒட்டுமொத்த திரைப்படத்திலயும் வராது. ஆ ஆமா. கொலை பண்ற மாரி அந்த ஃபிளாஷ்பேக்ல கொஞ்சம் சரண்ராஜ் நடிச்சிருப்பாருன்னு நெனைக்கிறேன். இல்ல? சாண்ட்ராஜ் நடிச்சிருப்பாரு. அது ஃபிளாஷ்பேக்ல மட்டும் தான் வரும். ஆனா இந்த 2 திரைப்படங்கள்ல அந்த நட்பு வந்து படம் ஃபுல்லாவே வரும். ம். பிதாமகனாக இருக்கட்டும், தளபதியாக ஆமா. இருக்கட்டும். இந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப இதுக்கு நீங்க 2 சொல்லியிருக்கீங்க. 2மே நட்பு சார்ந்த பாடல்களாவே சொல்லியிருக்கீங்க. ஆமா. அல்லது பயணங்கள் பத்தி சொல்லியிருக்கீங்க. வேற ஏதாவது பாடல் இருக்கா உங்ககிட்ட? 3வது சுத்தமா இது எதுக்குமே சம்மந்தம் இல்லாம ஒரு பாட்டு. ம்ஹ்ம். நாங்க சம்மதப்படுத்துவோம். எப்படி படுத்துறீங்கன்னு பாக்குறேன். அது வந்து இந்த சாங். தென்பாண்டி சீமையிலே. இது எப்படி லிங்க் பண்ணுவீங்க? நீங்க முதல்ல பாடிருங்க. அதுக்கப்புறம் லிங்க் பண்றோம். இதுல மொத்தமே 4 வரி தான் இருக்கு. நீங்க முதல்ல சொன்னீங்க தெரியுமா? இருக்கு லிரிக்ஸ் கம்மியா இருக்கான்னு அது இதான். ம். ஆம். வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது புலம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே இந்த 4 வரி தான். இந்த வரி வந்து ஒரு காலத்துல நான் சிரிச்ச வரிகள். ம்ஹ்ம். என்னமோ காமெடியா இருக்கு. என்ன இதையே வச்சு பாட்டு பூரா சொல்லிட்டு இருக்காங்க. செம மொக்கையா இருக்கு. ஆனா சொல்லுவாங்க தெரியுமா? தலைவலியும், வயித்து வலியும் அவனுக்கு வந்தா தான் தெரியும்னு. ம். நான் வந்து எங்க பாட்டிக்கு பயங்கர அட்டாச்டு. பாட்டி பைத்தியம்னே சொல்லலாம். நான் வளர்ந்ததே கம்ப்ளீட்டா எங்க பாட்டிகிட்ட. எல்லாம் எங்க அம்மா, அப்பா எல்லாருமே இருந்தாலும், பாட்டி வந்து ஒரு டிஃபரண்ட் உலகம் எனக்கு. ம்ஹ்ம். போனா பாட்டிக்கிட்டயே உட்காந்துப்பேன். எல்லாமே பாட்டி அந்த மாரி. அவங்களுக்கு புயல டப்பா எடுத்து குடுக்கறதுலருந்து அசிஸ்டன்ட் நான் தான். எல்லாம் ம்ஹ்ம். பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ம்ஹ்ம். அவங்க வந்து அடிக்கடி இந்த பாட்டு பாடுவாங்க ஆக்சுவலா. ம். நான் ஆ. வந்து இது ஏதாவது சொன்னா போதும். "தங்கத்திலே குறை இருக்கா?" அப்படின்னுவாங்க. அப்புறம் இந்த பாட்டு பாடுவாங்க. இதெல்லாம் நடக்குமா? ஸோ எல்லாம் விட்டாச்சு. ஒரு ரீசென்ட்டா ஒரு 2 இயர்ஸ் பேக் ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஜெனரலா எதுக்காவது அழுவோம்ல. ஆமாமா. ஏதாவது நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா நம்ம அழுவோம். சொல்ல முடியாது வெளியில. அந்த மாரிலாம் சில கஷ்டம் எல்லாருக்கும் வரும். ஸோ அந்த மாரி ஒரு ஒரு இரிட்டேட்டிங் சிச்சுவேஷன் எனக்கு. நான் சொல்லல. சும்மா அப்படியே தனியா உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஒரு மாரி கண்லாம் தண்ணி. என்னடா இப்படி இருக்கு ஒரு சிச்சுவேஷன். பாட்டு யூசுவலா என்னமோ பாடுவாங்கல்ல. என்னமோ ஒரு செகண்ட் எனக்கு ஸ்பார்க் அடிச்சது. யோசிச்சுட்டு சும்மா டிவி ஆன் பண்றேன். ரேண்டமா ஆன் பண்ணிட்டு ஏதோ பார்க்கலான்னு. நீங்க நம்ப மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் சடனா இந்த சாங் ப்ளே ஆகுது. இது ம். எனக்கு அந்த நான் ஆல்ரெடி இப்படி கண்ல தண்ணி வந்துட்டு இருக்கு. எங்க அணை பாட்டி அணை அணைய வந்து திறக்கிற ஒரு ஸ்டெப் இது. அது திறந்தோனே பொல பொல பொலன்னு வந்துச்சு அது. ஆமா.
அது நான் பேனுக்கு அழுதுட்டேன். அது கரெக்ட்டா வந்து அந்த சிச்சுவேஷன். அழுதா மனசு தாங்காதே, வளரும் பிறையே தேம்பாதே. ஸோ லைக் அது என்ன அந்த டைம்ல அப்படியே எங்க பாட்டி வந்து டிவில வழியா பாடுனது தான் எனக்கு. ஸோ இது எப்படின்னா, மனசு சார்ந்த விஷயமாவும் நீங்க பார்க்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம் இத. நான் வந்து எங்க பாட்டி கூட தான் லிங்க் அந்த பாட்டு வந்து என்னோட லிஸ்ட்லயே இல்ல அப்போ YouTubeல. நம்ம ம்ஹ்ம். எப்பவுமே பார்க்குற சாங்ஸ் தானே நமக்கு ரிப்பீட்டடா வரும். அது ஆமா. நான் பார்த்த லிஸ்ட்லயும் அந்த பாட்டு கிடையாது. நான் ஜஸ்ட் ரேண்டமா கிளிக் பண்றேன். இந்த பாட்டு ப்ளே ஆகுது. ஸோ அன்னைக்குலருந்து இந்த பாட்டு வந்து எமோஷனலி எனக்கு பயங்கர க்ளோஸ். ம். எனக்கு எதான்னா எங்க பாட்டி நேராவே எனக்காக பாடுனது அப்டின்றனால நான் எப்பவுமே இது கேட்பேன் போயிட்டு. ஆ ரொம்ப ஆறுதல் குடுக்கக்கூடிய பாட்டு. இந்த பாடலை இந்த பாடல் வரியில எழுதுனது புதுமை பித்தன். அவர் எழுதின பாடல் வரிகள். மொத்தமா நீங்க சொன்ன மாரி 4, 5 லைன் தான். ஆனா, புதுமை பித்தன் சார்பாக உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏம்மா அவரு எழுதுனதே 4 லைனு. அதையே நீங்க ஒரு ஒரு வரிய வந்து மாத்தி மாத்தி பாடிட்டு இருக்கீங்க. ஐயோ! அது சாரி. 2 அது 2 தஃபா அது 2 தஃபா மாத்திட்டீங்க. எந்த வரி வளரும் மாத்துனேன்? வளரும் பிறையே "வளரும் பிறையே தேயாதே, நீங்க இனியும் அழுது தேம்பாதே தேம்பா ம். நீங்க தேம்பாதேன்னு இனியும் எப்ப அழுது சொன்னீங்க? தேம்பாதே." ம்ஹ்ம். நீங்க முதல்ல ஆமா. பாடும்போது வளரும் பிறையே தேம்பாதேன்னு பாடுனீங்க. அதுக்காக கேட்டேன் நானு. உணர்ச்சி வசப்பட்டு பாடிட்டேன் போல இருக்கு. ஸோ அவரு தே அவரு தேம்பி தேம்பி அவரு அழுவாரு அவரு. ஏம்மா நான் ஐயோ! எழுதுனது என்னமோ ஏம்மா நீ வந்து புரிஞ்சுக்கிட்டது ஓகே. இம்பாக்ட் ஓகே. ஆனா வரிய தப்பா பாடுறியே! தப்பா பாடுறியே. அது ஒரு நல்ல ஸோ இது. ஏன்னா வளரும் பிறை அப்படின்னு வரும்போது, வாழ்க்கையில வளரும் ஆமா, பிறைன்னு ஒண்ணு வந்தா, தேய்பிறை கண்டிப்பா வந்து தான் ஆகணும். ஆமா. அதுல சொல்றது வந்து இன்னொன்னு என்னன்னா, திஸ் இஸ் யூர் குரோயிங் பேஸ் அப்படி சொல்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். இது ம். வந்து வளர்ந்துட்டு இருக்கு. நீ ஏன் கவலைப்படுற? அந்த மாதிரியும். அவ்ளோ ரிலேட்டடா இருந்தது. ஸோ எனக்கு அப்பதான் புரிஞ்சது. எந்த பாட்டும், எந்த சூழ்நிலையுமே நம்ம யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்கவங்க சூழ்நிலை, அவங்கவங்க வாழ்க்கைக்கு எது பொருத்தமோ அது பொருந்தும். அவ்வளதான். அதனால தான் சொல்வாங்கல்ல, யாரும் நல்லவர்கள் இல்ல, யாரும் கெட்டவர்கள் இல்ல. யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்களோட வாழ்க்கை சூழ்நிலையில ஒரு நாள் நம்மள வாழ சொன்னா நம்ம வாழ மாட்டோம். வாழ முடியாது. ஆனா சும்மா சொல்லுவோம். அவனுக்கு என்ன? அவன் இப்படி போயிருக்கலாம், இப்படி போயிருக்கலாம். அவன் உனக்கு என்ன அப்படின்றதுன்னு. உனக்கு என்னம்மா குக்கர் வச்சுட்ட, உன் பையன் ஆஃப் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். ஐயோ! குக்கர்ல தெரியாம இன்னைக்கு மாட்டிக்கிட்டேன். அதான். இல்ல சொல்றவன் சொல்லுவான்ல. இப்ப நான் கூட சொல்லிட்டு போயிருவேன். உனக்கு என்னம்மா அப்படின்ட்டு. ஆனா உன் மனசுக்குள்ள படபடன்னு இருக்குல்ல. வளரும் ஆமா. பிறையே அப்படின்னு வரும்போதே எத்தன குக்கர்ல எத்தன விசில் வந்துச்சுன்னு கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. எக்கச்சக்கம் போயிடுச்சு போல இருக்கே. ம். வளர்ந்துட்டே அதனால போகுது இந்த பிறை. நீங்க சொன்ன மாரி மத்தவங்க வாழ்க்கைய நம்மளால வாழ முடியாது. ஆனா நமக்கு ஆசை மட்டும் ஆமா. இருக்கும். இல்ல ஆப்ஷன்ஸ் ஆசைப்படுறது ஒரு வகை. ஆசைப்படுறது, பொறாமைப்படுறது ஒரு பக்கம். நமக்கு மேல இருக்கவங்கள பார்த்து அந்த மாரி படுவாங்க. இன்னொன்னு கீழ இருக்கவங்கள என்ன சொல்வாங்கன்னா, "நீ கஷ்டப்படுறது உன் தலையெழுத்து. தலையெழுத்து. நீ அத பண்ணனால நீ அனுபவிக்கிற" அப்படின்னுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒருத்தர் சூழ்நிலை ஒண்ணொண்ணு. எனக்கு கிடைச்ச அம்மா, அப்பா வேற, அவங்களுக்கு கிடைச்ச அம்மா, அப்பா வேற. என்னோட வாழ்க்கை சூழ்நிலை வேற, அவங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கு எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. அப்பதானே நீங்க கமெண்ட் பண்ண முடியும். நம்ம எல்லாருக்கும் ஒரே அம்மா, அப்பா, ஒரே வீடு, ஒரே ஸ்கூல், ஒரே வாழ்க்கைன்னா, கம்பேர் பண்றதுல ஒரு நியாயம் இருக்கு. நம்ம மக்கள் சும்மா நல்லா ஜாலியா எப்படின்னா உட்காந்துப்பாங்க சொபிஸ்டிகேட்டடா. ஒரு படத்துல வரும் இந்த காமெடி மறந்து போயிட்டேன் எந்த படம். சோ சொல்வாரு. இந்த படம் கமல் படம் காமெடி படம் வரும்ல. எல்லாரும் மலையிலருந்து குதிச்சுட்டே இருப்பாங்க தண்ணிக்குள்ள. தொப்பு தொப்புன்னு புடிச்சு தள்ளி விட்டுருவானுங்க எல்லாரையும். வடிவேலு சொல்லுவாரு, "இதுக்கு மேல தள்ளாதீங்க ஹவுஸ்ஃபுல்லு" அப்படின்னு. அப்ப ஜோ சொல்லுவாரு, "ஏன்டா கீழ இருந்து எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? எங்களுக்கெல்லாம் நீச்சல் தெரியாது." ஜோ சொல்லுவாரு, "எனக்கும் தான் தெரியாது. நான் கத்துறேனா? இவரு மேல நிப்பாரு." சோ லிட்டரலி நம்ம அடுத்தவங்க வாழ்க்கைய பார்த்து கமெண்ட் பண்றது கூட இதே தான். நம்ம சேஃபா ஜாலியா உட்காந்துக்கிட்டு, "நீ ஏன் அழுவுறன்னு?" கேட்கிறோம்ல. சோ அது இதே மாரி தான். அந்த வரி வருதுல்ல, ஏம்மா நீங்க பாடுனதுல, "இனியும் அழுதா தாங்காதே" அப்படின்னு ஒரு வரி வரும்ல. ஆமாமாமா. அது ரொம்ப பவர்ஃபுல் வரி. ஐயோ! அந்த டைம்ல கேட்கிற நேரத்த பொறுத்தது. ஆமா. ஆனா அதுல என்ன மீன் பண்றான்னு நெனைக்கிறீங்க? "இனியும் அழுது தேம்பாதே, அழுதா மனசு தாங்காதே" அப்படின்னு வருது. எனக்கு நான் என்ன எடுத்துப்பேன்னா, எங்க பாட்டி சொல்றாங்கன்னு நெனச்சுப்பேன் நானு. "நீ ம். அழுதன்னா என் மனசு தாங்காது, அழாத" அப்படின்னு எங்க பாட்டி சொல்ற இந்த மாரி. முரண் தான் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா, "அழுதா மனசு தாங்காதே" அப்படின்ற வார்த்தை, நமக்கு அன்பானவர்கள் நம்ம ரொம்ப யார் மேல ஆமா. எதிர்பார்க்கிறோமோ, அவங்களுடைய சின்ன ஒரு ஒரு வார்த்த. தடுமாற்றம் ஒரு தடுமாற்றம் நமக்கு ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஆமா. ஆனா அவங்க அழுதாங்கன்னா, அது மிகப்பெரிய பாதிப்ப ஏற்படுத்தும். ஆமா. அழுதா மனசு தாங்காது. ஆனா இன்னொரு முரண் என்னன்னா, அழுதா மனசு தாங்காதுன்னா, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பொதுவா சொல்லுவாங்க, அழுதுருன்னுவாங்க. ஒரு ஆமா. பிரச்சனை கரெக்ட். இருக்கு, அழுதுரு மனசு பாரம் குறைஞ்சிரும்ன்னுவாங்க. ஆமா. ஆனா இந்த படத்துல இதுக்கான இன்னொரு அர்த்தம் என்னன்னா, உனக்கு இவ்ளோ கஷ்டம் வரும்போது, அழுது உன் பாரத்த குறைக்காத. டூ இட். ஆமா. ஒரு ஆக்ஷனா பண்ணு அத. ஒரு நீ செயல் ஏதாவது பண்ணி அத சரி பண்ணு. உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காத அப்படின்ற மாரி. அழுதா மனசு தாங்காதுன்னா, உன் மனசு எதிர்பார்ப்பது ஒரு தீர்வு தானே தவிர, ஒரு இது இல்ல உனக்கு. ஒரு ஆறுதல் ஆமா. இல்ல. அப்படின்றத ஏன்னா,
அந்த படத்துல கமல் சந்திக்கிற சவால்கள் மிக அதிகமா இருக்கும். சின்ன வயசுலயே அவங்க அப்பா இறக்கறது, ம். அப்புறம் வளர்க்கும்போது வளர்ப்பு தந்தை அவர் இறக்கறது, அப்புறம் சும்மா டீ குடிக்க போகும்போது இவர கூட்டு போயிட்டு தலைக்கா கட்டி வச்சு அடிக்கிறது. ஆமா. வீட்ல ஷவர் இல்லாத பெயின்ஃபுல்லா ஆமா. வீட்ல ஷவர் இல்லனாலும் பக்கெட்ல குளிச்சுட்டு இருப்பாரு. அவர கூட்டு போயிட்டு ஷவர்ல வச்சு குளிப்பாட்டுவானுங்க. ரொம்ப பெயின்ஃபுல் மூவி அது. ம். சோ இல்ல அதனால அந்த எங்க பாட்டி ஜெனரலாவே எங்க பாட்டிக்கு வந்து யார் அழுதாலும் பிடிக்காது, யார் கவலைப்பட்டாலும் பிடிக்காது. உடனே ஸ்பாட்ல போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னா கூட போய் உட்கார்ந்து சமாதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அப்ப ம். எனக்கு எவ்ளோ பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. ம்ஹ்ம். அதனால எனக்கு அது அவங்க அழுதா பிடிக்காது அவங்களுக்கு. எதுக்கு ம். அழுவுற? அதெல்லாம் சரியா போயிடும். விடு போ இவ ஏதாவது வேலைய பாரு. ஏதாவது பண்ணு. இப்ப நீங்க சொன்ன மாரி தான். ஏதாவது டு டூ பண்ணு. ஏதாச்சும் பண்ணு. அதுலருந்து வெளில வா ஆட்டோமேட்டிக்கா. அவங்களோட அவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருந்தோம்னா, யோசிக்காம இருந்தோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்டின்னுவாங்க. ஆனா அது ஒரு விதத்துல கரெக்ட் தான். யோசிச்சா தான் பிரச்சனையே. இந்த தருணத்துல அவங்களோட பெயர சொல்ல முடியுமா உங்களால? சரஸ்வதி, சொல்லலாமா? சரஸ்வதி. நான் சரஸ்வதி. நான் வந்து சரசுன்னு தான் கூப்பிடுவேன். வா ம்ஹ்ம். போன்னு தான் கூப்பிடுவேன். எனக்கு ஓ! ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட வா போனா, "என்ன சரசு பண்ற? வா சரசு, போ சரசு, இங்க உட்காரு சரசு" அப்படிதான் பண்ணுவேன். பட் அவங்களுக்கும் அதான் பிடிக்கும். என்னைக்காவது பாட்டின்னா, "என்னடி?" அப்படின்னுவாங்க. ம்ஹ்ம். ஓகே, ஓகே. ரொம்ப உங்க ஊர்ல பாட்டி, எங்க ஊர்ல ஆயான்னு கூப்பிடுவோம். ஓ! உங்க ஊர்ல என்னோட அம்மாவ வந்து நான் அம்மானின்னு கூப்பிடுவேன். ம்ஹ்ம். எங்க அப்பாவோட அம்மா வந்து பாட்டி தான். ஆஹா. ஓ! இது வந்து நீங்க சொல்றது அப்பாவுடைய அம்மா. இது ஒரு பெரிய ஆமா. ஏன்னா பொதுவா மெட்டர்னல் சைடுல தான் நல்ல ஒரு இணக்கமான உறவு வந்து பொதுவான ஒரு பழக்கம். இல்ல. அம்மாவுடைய எனக்கு அம்மா அவங்களும் பிடிக்கும். ஆனா ரொம்ப க்ளோஸ்ன்னு பார்த்தா, அப்பாவோட அம்மா அப்பாவுடைய பக்கத்துல. ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு செயல் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நீங்க 3 பாட்டு சொல்லியிருக்கீங்க. இந்த ம். 3 பாட்டுமே முதல் பாட்டு அதுவும் வந்து ஒரு பயணமாக இருந்தாலும் இறப்பு அல்லது இழப்புல முடியிற ஒரு படம். முதல் படம் பிதாமகன். 2வதாக சொன்னது தளபதி. அதுவும் நட்பு, பிரிவு எல்லாமே இருந்தாலும் கடைசியில ஒரு இறப்புல முடியிற ஒரு திரைப்படம். 3வதாக நாயகன். அதுவும் அதே மாரி தான் வரும். அதுலயும் அதே மாதிரி ஆ. ஒரு இறப்புல முடியிற ஒரு இது. ஆ ஆமா. இன்னொரு ஒற்றுமை உங்க இதுல உங்க பேச்சுல இன்னொரு ஒற்றுமை நான் கவனிச்சது என்னன்னா, தளபதி, நாயகன் 2மே மணிரத்னமுடைய திரைப்படங்கள். ஓ! திருப்பி திருப்பி மணிரத்னத்துக்கிட்டயே லேண்ட் ஆகுறேன்டா. அது அதன் பிறகு இந்த 3 திரைப்படங்களுமே ஓரளவுக்கு டார்க்கா எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படங்கள். ஆமா. ஒளிப்பதிவு இது சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும். இதெல்லாம் எப்பவுமே நமக்கு எப்ப புரிய ஆரம்பிக்கும்னா, ஒரு ஏஜுக்கு மேல தான் இதோட அழகெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நமக்கு சின்ன வயசுல பார்க்கும்போது இதெல்லாம் பார்த்தா கடுப்பா இருக்கும். ஐய்ய! என்னது இது? சும்மா போனா அழுதுட்டே உட்காந்துருக்க வேண்டியது. பட் ஒரு ஏஜுக்கு மேல தான் இதுக்குள்ள இருக்கிற அழக நம்ம ரசிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ, சோ இந்த அப்ப டீட்டெயில்ஸ். ஏமாக்குள்ளயும் ஒரு ரக்கட் கேர்ள் இருக்காங்க. ஐய்யோ! நான் பயங்கரமான ரவுடி ஆக்சுவலி. அதான் கேட்கிறேன். ஒரு ரக்கட் கேர்ள் இருக்கிறதுனால தான் அவங்க பிதாமகன், தளபதி, நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா. இருக்கிறதுலயே சும்மா வந்து அப்டி வெளியில பார்த்தா அப்டி ஒரு டிராமா போட்டுட்டு உள்ள ரவுடி தான். நானும் ரவுடி தான். நீங்க எடுத்த 3மே வந்து வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய திரைப்படங்கள் அல்லது வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கிற 3 திரைப்படங்கள். ஆனா பாடல்கள் அருமையான பாடல்கள். புதுமை பித்தன் எழுதிய பாடலாக இருக்கட்டும், பழனி பாரதி எழுதிய பாடல் வரிகளாக இருக்கட்டும், நீங்க சொன்னது 2மே எல்லாமே வந்து ரொம்ப அருமையா இருந்தது ஏம்மா. ஆ ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக பாடல்கள் நீங்க சொன்ன மாரி ஒரு சூழல்னு வரும்போது அந்த பாடல்கள் கை கொடுக்குது. ஆனா அந்த பாடல்களுக்கு பின்னணி இசையும் கை கொடுக்கும். நம்மளுடைய மனநிலை, முக்கியமா ஆமா, நம்மளுடைய மனநிலை. ஏன்னா, ஆமா. உங்க பாட்டி சரஸ்வதியுடைய நினப்பு வரும்போது, உங்களுக்கு தளபதி பாட்டு. நண்பர்களை பற்றி நீங்க நினைக்கும்போது, உங்களுக்கு தளபதி படத்துடைய பாடல் வரிகள் அப்படின்னு, உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏத்த மாரி தான் பாடல்கள் நம்ம வந்து இருக்குமே தவிர, எல்லா நேரத்திலயும் எல்லா பாட்டும் புடிக்கும் அப்படின்னு நம்மளால என்னைக்குமே சொல்லவே முடியாது. நமக்கு பிடித்த சிச்சுவேஷன்ஸ். பாடல் நமக்கு பிடித்த பாடல் மற்றவர்களுக்கு வந்து ஃபிட் ஆகாம இருக்கலாம். சாதாரணமா இருக்கலாம் மத்தவங்களுக்கு. ஏன்னா இந்த பாட்டு கேட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழுவாங்க அப்பவே. அப்பலாம் ம்ஹ்ம். நான் கிண்டல் பண்ணுவேன். இப்ப இதுல என்ன இருக்குன்னு ஓவரா சீன் போடுறீங்க? ஃபேமஸ் ஆயிட்டா உடனே உட்காந்து ஐயோ! சூப்பர் பாட்டுன்னு அழுவீங்களா? கடைசியில நமக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். இப்ப இப்ப வந்து நம்ம காத்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு சின்ன சோகமான ஒரு மியூசிக் போட்டா போதும். டொடடொடன்னு. பட் வச்சிருக்கு ஸ்டாக் அவ்வளவு வச்சிருக்கு உள்ள. ஆமாமா. இல்ல இதுல இப்போ என்னன்னா, நம்மகிட்ட ஒரு வயசு ஏறும்போது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம அழுதாலும் அத கடந்து போய்க்கிட்டே இருப்போம். அத வந்து ம். ஒரு பேஸா பார்க்குறோம். ஒரு பார்ட் அவ்வளதான். முன்னாடி மாரி உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கிறது இல்ல. ஒரு ஏஜ் நான் அதுக்கு தான் சொல்வேன். வயசு ஏறும்போது நெறைய அட்வான்டேஜ் இருக்கு லைஃப்ல. ஏன்னா ஒரு காலத்துல நம்ம பெருசா பார்த்ததெல்லாம் சப்பையா தெரியும் இப்போ. இதுக்கு ம். தான் அழுதோமா? அட இது ஒரு பிரச்சனையா? இதான் நடக்குதா? முடிஞ்சிரும் நாளைக்கு 2 நாள் சாப்பிட்டு தூங்கினா 3வது நாள் சரியா போயிடும் அப்படின்னு தோணுது இப்போ.
சோ ஆமா. அந்த ஏஜ்ல அதனால எதுவுமே இப்போ அழுதாலாம் சரியாயிடும்னு தான் தோணுது. நமக்கு இப்போ எல்லாமே புரியுதுல்ல. ஒரு ஆனா டைம்ல வந்து எல்லா சின்ன விஷயத்துக்கு உட்காந்து 3 மாசம் அழுத டைம்லாம் இருக்கும்ல. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் போச்சுன்னா. ஆமாமா. இப்ப ஏன்னா சில இழப்புகள நம்ம சந்திக்க ஆரம்பிக்கும்போது, எல்லாமே முதல் முறை தான் பெரிய தாக்கத்த ஏற்படுத்தும். முறை சாப்பிடுற அதுக்கப்புறம் பிரியாணி, பழகிரும். முதல் இப்பலாம் கால் எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருதுனாலே, இது எப்ப போகுமோ, போகாதான்ற மாரியே ஒரு மைண்ட் செட் இருக்கிறனால பிரச்சனை இல்ல. ஆ ஆமாமா. முன்ன வந்து ஒரு ஃப்ரெண்டு பேசல அப்டின்னாவே ஒரு பெரிய சம்பவமா இருக்கும் அது. ஆமா. இல்ல இதுல ஏன் எப்படின்னா, ஏன் உங்களுக்கு அப்டின்னு. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கேன்னா, நான் உண்மையா இருக்கணும். அந்த உண்மை தன்மை இல்ல, 2 சைடும் இல்லங்கிறப்போ, கண்டிப்பா ஒரு நாள் அது பிச்சுக்கிட்டு தான் போயிடும். ட்ரஸ்ட் ஆமாமா. தானே எல்லாத்துக்கும் பேஸ். நம்பிக்கை. அதுதானே வாழ்க்கை. ஆமா. ம்ஹ்ம். மிக அருமையான ஒரு கலந்துரையாடல் சகோதரி ஏமா. ஆமா. நீங்க மனசுக்கு புடிச்ச பாடல் வரிகள் அல்லது மீண்டும் மீண்டும் தூண்டும் பாடல் வரிகள் அப்படின்ற ஒரு தலைப்புல நம்ம பேசினா கூட, இதுல நம்ம வந்து பயணப்பட்டது, நம்மளுடைய வாழ்க்கை அனுபவத்தை பத்தி நம்ம பயணத்துல நம்ம பார்த்தோம். அதே மாரி அந்த திரைப்படம் வந்த கால சூழலில் நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது? இன்றைய காலத்திற்கு என்ன தேவை? அல்லது நாம் இந்த காலத்துல எப்படி மாறுபட்டு இருக்கோம்? அடுத்த ஆமா. ஜெனரேஷனோட வந்து எப்படி மாறுபட்டு இருக்கோம் என்பதை, நாம செலக்ட் பண்ண இந்த 3 பாடல்கள்ல, ஒரு பாட்டு கரண்ட் ஜெனரேஷனுக்கு தெரிஞ்சா கூட, நமக்கு இன்னும் வயசாகல. வயசு ஆனாலும் பிரச்சனை இல்ல. நான் அத பத்தியும் இல்ல, இல்ல. சொல்றேன். நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு வயசாகவில்லை என்ற ஆமா. நம்பிக்கையோடு, இந்த நிகழ்வின் இறுதிக்கு வந்துட்டோம். நீங்க வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா ஏம்மா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து இது டீப் டவுன் ரொம்ப என்னோட பெர்சனல் எங்க பாட்டி விஷயம்லாம் பேசினது ரொம்ப நல்லா ரிலாக்ஸ்டா இருந்தது எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்ததுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட்டு நான் நெனச்சேன் இதுதான் டாப் மோஸ்ட் ஃபேவரைட்ன்னு பார்த்தா பேசும்போது இன்னும் பல ஃபேவரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. உள்ள கண்டிப்பா, இருந்து வந்துட்டு இருந்தது. கண்டிப்பா. ரொம்ப ஏன்னா நல்லா நெறைய தகவல் சிந்தனை. அந்த சிந்தனைய தூண்டுனா மட்டும் தான் நம்மளால இணைக்க முடியும். சிந்தனைய தூண்டாத சமயத்துல எதையுமே இணைக்க முடியாது. ஆமா. நீங்க நெறைய தகவல்கள் சொன்னீங்க. எக்கச்சக்க தகவல்கள் இந்த படங்கள பத்தி நெறைய தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ம்ஹ்ம். நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி, நன்றி அம்மா.